இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நீங்க 2 டேஸ் ஊட்டில தங்குறீங்கன்னா, என்னென்ன பிளேஸஸ் எல்லாம் சுத்தி பார்க்கலான்ட்டு வந்து என்ன சொல்ல இன்னைக்கு வந்து டே 1 பிளேஸஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீ கார்டன். இந்த ட்ரீ கார்டன் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரொம்பவே அழகான மரங்கள்லாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறக்கு, வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த ட்ரீ கார்டன் போனீங்கன்னா, உங்களுக்கு ச நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, பைன் ட்ரீ ஃபாரஸ்ட். இந்த பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைட்டான மரங்கள்லாம் இருக்கும். அதுவும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். தேர்டு வந்து 9த் மைல் ஷூட்டிங் ஸ்பாட். இந்த 9த் மைல் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னன்னா, ஒரு பெரிய மவுண்டன் இருக்கும். அத நீங்க ஏறி போய் பார்க்குறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, பயக்காரா வாட்டர் ஃபால்ஸ். இந்த பயக்காரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் தான். நேச்சுரல் வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது. செகண்டு பயக்காரா லேக் போட் ஹவுஸ். இந்த பயக்காரா லேக் போட் ஹவுஸ் வந்து எப்படி ஊட்டி மெயின் போட் ஹவுஸ் மாரி தாங்க இதுவும். ஆனா, இந்த பயக்காரா லேக் வந்து ரொம்பவே சுத்தமா இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா, முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இது வந்து நீங்க மொத்தம் 2 விதம் இருக்குங்க. ஒண்ணு வந்து சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சஃபாரில போயிட்டு நீங்க 3 பிளேஸஸ் சுத்தி காட்டுவாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப். இந்த தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப் வந்து நீங்க காலையில நேரத்தில வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க கிளியரா சுத்தி பார்த்துட்டு போலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செகண்ட் டே என்னென்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் வந்து நீங்க மார்னிங் 7:00 வந்து ஊட்டி போட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃப்ரீயா இருக்கும். நீங்க ஊட்டி போட் ஹவுஸ் போயிட்டு, செகண்ட் வந்து தொட்டபெட்டா பீக் போங்க. தொட்டபெட்டா பீக் அடுத்தது பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டன் போகும்போது, அது வந்து அரவுண்ட் 55 ஏக்கர்ஸ் நீங்க பொறுமையா சுத்தி பார்த்துட்டு வரலாம். செகண்ட் கர்நாடகா பார்க். இந்த கர்நாடகா பார்க்ல பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு. தேர்டு வந்து ரோஸ் கார்டன். ரோஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டன விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீ ஃபேக்ட்ரி. இந்த டீ ஃபேக்ட்ரி வந்து நீங்க தனியா கேப்ல இல்ல கார்ல போனீங்கன்னா, உங்களுக்கு தோணுன டீ ஃபேக்ட்ரி போய்க்கலாம். ஆனா, நீங்க டூர் பேக்கேஜ் மாரி புக் பண்ணி போனீங்கன்னா, அந்த டிரைவர்ஸ பொறுத்து தான் எந்தெந்த டீ ஃபேக்ட்ரின்னு நிறுத்துவாங்க. இங்கேயே வந்து எல்லா டீ ஃபேக்ட்ரி மேக்ஸிமம் டீ ஃபேக்ட்ரி அண்ட் மியூசியம் இருக்குங்க. இப்ப நீங்க இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஒரு த ஊட்டியில போட் ஹவுஸ் பக்கத்துல இருக்க தண்டர் வேர்ல்ட். இந்த தண்டர் வேர்ல்டு பத்தி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேங்க. அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குன்னூர் டூரிஸ்ட் பிளேஸஸ். இந்த குன்னூர் டூரிஸ்ட் பிளேஸஸ் வந்து நீங்க ஊட்டியிலேருந்து எல்லா இடம் சுத்தி பார்த்துட்டு கீழ இறங்கும்போது பார்க்கலாம். இல்ல கீழ மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகும்போது இந்த குன்னூர் பார்க்கலாங்க. இது வந்து 3 மெயினான டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் நோஸ். இந்த டால்ஃபின் நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து தொட்டபெட்டா பீக் மாதிரி இது ஒரு பீக் தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாம்ப்ஸ் ராக். இந்த லாம்ப்ஸ் ராக்ஸ் வந்து சூசைட் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொடைக்கானல்ல இருக்கிற சூசைட் பாயிண்ட்ட விட ரொம்பவே ஹைட்டு அதிகமா இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, சிம்ஸ் பார்க். இந்த சிம்ஸ் பார்க் வந்து பொட்டானிக்கல் கார்டனோட பெரிய பார்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டி டாய் ட்ரெயின் வந்து குன்னூர் டூ ஊட்டி வந்து 4 டைம்ஸ் தினமும் போயிட்டு வருதுங்க. இத வந்து நீங்க நீங்க இது மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் பஸ்ல இல்ல கார்ல வந்துட்டு, அங்கேருந்து கூட நீங்க ஊட்டி ட்ரெயின்ல இங்கேருந்து ஊட்டிக்கு போகலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. போற வழியில வந்து நெறைய வியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ட்ரெயின பத்தி ஃபுல் டீட்டெயிலுக்கு வந்தீங்கன்னா, இன்னொரு தனி வீடியோ இருக்குங்க. அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் போய் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மரவியல் பூங்கா. அதாவது ட்ரீ பார்க். இந்த ட்ரீ பார்க்ல பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நெறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நெறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, மூவி ஷூட்டிங்ஸ் அதுக்கெல்லாம் வந்து இந்த பார்க் தான் வந்து மேக்ஸிமம் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்க்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கூட்டமே இருக்காதுங்க. நீங்க எந்த டைம் வேணாலும் இங்க வந்து சுத்தி பார்த்துட்டு போலாம். அது பேசிக்கா ஒரு காலையில 9 AM to 12 நூன் வரைக்கும் வந்தீங்கன்னா, அப்படியே கிளியரா இருக்குங்க. நீங்க ஜாலியா இங்க சுத்தி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஊட்டியில இருக்கிற பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள்லாம் பார்க்கறக்கு இப்ப நார்மலா இருக்கிற மரத்த விட பயங்கர ஹைட்டா இருக்குங்க. 10 மடங்கு ஹைட்டா இருக்கும். அப்புறம் இங்க இருக்கிற ஒரு சில மரங்கள் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இருக்கு. அதாவது இந்த மரம் நார்மலாவே பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம ட்ரீ பார்க்ல பார்க்குற மரத்த விட பயங்கர ஹைட்டா இருக்கும். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மரங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சரிவா இருக்குங்க. இந்த சரிவு இறங்கி போய் பார்த்தீங்கன்னா, இங்க காமராஜர் சாகர்
லேக் இருக்குங்க. அந்த காமராஜர் சாகர் லேக் வந்து காமராஜர் சாகர் டேம்லேருந்து அந்த லேக்குக்கு தண்ணி வருது. அந்த லேக்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ரைட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ₹50 to ₹60 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த லேக்கை ஒட்டி கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சரிவான பக்கத்தில் இறங்கி போனால் தான் உங்களால் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியும். இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா, காமராஜர் சாகர் லேக். இந்த லேக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஹார்ஸ் ரைட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த லேக்கை ஒட்டியே கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இதாங்க வந்து 9த் மைல் ஷூட்டிங் ஸ்பாட். இந்த 9த் மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஏன் 9த் மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த ஊட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரக்கு 9 மைல்ஸ் ஆகும். அதனால தான் இங்கே 9 மைல்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட். இங்கே வந்து பழைய ஓல்டு மூவிஸோட ஷூட்டிங் சீன்ஸ் எல்லாம் இங்கே நடந்திருக்குங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மவுண்டன் மாரி இருக்கும். அந்த மவுண்டன் மாரி நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா, உங்களுக்கு சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பைனாகுலர் இல்லை ஹெவி லென்ஸ் கேமராஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க அந்த 9த் மைல் ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த மலை மேல ஏறி போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியூ இப்படிதாங்க இருக்கும். உங்கள சுத்தி பல கிராமங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். பல கிராமங்கள், விவசாய நிலங்கள் இதெல்லாம் வந்து மேலேருந்து பார்க்கறக்கு நல்லா இருக்குங்க. நீங்க வந்து இந்த இடத்துக்கு கன்ஃபார்ம் நீங்க ஊட்டிக்கு வந்தீங்கன்னா, இந்த 9த் மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது பயக்காரா வாட்டர் ஃபால்ஸ். இங்க வந்து நீங்க போறக்கு மொத்தம் 2 வே இருக்குங்க. ஒண்ணு இது 500 மீட்டர்ஸ் நடந்து போய் ஃபால்ஸ் பார்க்கறது, இல்ல இங்க பேட்டரி கார் இருக்குங்க. அதுக்கு பெர் பெர்சனுக்கு ₹25 சார்ஜ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு போறக்கு ₹25, திரும்பி வரக்கும் ₹25. அப்படி இல்லைன்னா நீங்க 500 மீட்டர் நடந்து போய் பார்க்க பார்த்துக்கலாம். இங்க வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து எதுவும் சாப்பிட்றதுக்கு எந்த பொருளும் இருக்காதுங்க. இந்த பயக்கரா வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கெல்லாம் அலோடு இல்லைங்க. இந்த இடத்துல ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து உள்ள வந்து ஸ்டெப்ஸில் வந்தீங்கன்னா தான் இந்த ஃபால்ஸுக்கு வர முடியும். இங்கே வந்து உங்களுக்கு குளிக்கிறதுக்கு வந்து அலோடு இல்லை. அப்புறம் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்குங்க. நீங்கள் பக்கத்தில் போய் நின்னாலே வந்து இந்த கூலிங்னால ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பயக்காரா போட் ஹவுஸ். இந்த பயக்காரா போட் ஹவுஸ்ல வந்து இப்போ வந்து பேட்டரி போட் ஹவுஸும், அப்போ பெடல் போட் மட்டும் தாங்க அலோவ் பண்றாங்க. இது ஊட்டி இந்த பயக்காரா போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, ஊட்டியில இருக்கிற போட் ஹவுஸ் விட கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்குங்க. அப்புறம் வந்து இதில வந்து நீங்க பெடல் போட் எடுத்தாலும் சரி, இல்ல பேட்டரி போட் எடுத்தாலும் சரி, நல்லா கிளியரா சுத்தி பார்த்துட்டு வரலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது ஊட்டி மெயின்ல இருக்கிற போட் ஹவுஸுங்க. இங்க தான் வந்து நெறைய பேர் வருவாங்க. இங்க ஷாப்பிங் பண்றதுக்கும் நெறைய இடம் இருக்கு. இந்த போட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா, பயக்கரா போட் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி போட்ஸ் இருக்காதுங்க. இங்க வந்து இது 8 சீட்டர் போட்ஸு, 4 சீட்டர் போட்ஸு, ரோ போட்ஸு, பெடல் போட்ஸு இந்த மாரி போட்ஸ் தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு போட்ஸோட டைமிங் பார்க்கலாங்க. நீங்கள் ரோ போட்டில் போனீங்கன்னா வந்து குறைஞ்சது 40 to 45 மினிட்ஸில் நீங்கள் அந்த லேக் ஃபுல்லாக சுற்றிட்டு வரலாம். நீங்கள் மோட்டர் போட்ஸில் போனீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ்லேயே 8 சீட்டர் 4 சீட்டர் போட்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் ரோ போட், பெடல் போட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 to 45 மினிட்ஸ் நீங்கள் போயிட்டு வரலாம்.
இங்கேயே ஒரு சில கேம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது பம்பர் கார் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. மேலும் உள்ள பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் கேம்ஸு, ட்ரெயின்ஸு, கார் ரேஸ், பைக் ரேஸ் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்க பே பண்ணி விளையாடுற மாரி இருக்கும். அப்புறம் ஊட்டி போட் ஹவுஸ்க்குள்ள நீங்க அங்க ஒரு ஒரு நல்ல A3 கஃபேன்ட்டு ஒரு கஃபே இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே இந்த பம்பர் கார், அப்புறம் ஷூட்டிங் கேம்ஸ், கார் ரேஸ், பைக் ரேஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுக்கு விளையாடலாம். அடுத்து நீங்க ஊட்டியில பார்க்குற முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா, தொட்டபெட்டா பீக். இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 8652 அடி ஹைட்ல இருக்குங்க. இதான் வந்து நீலகிரியில வந்து இதான் ஹையஸ்ட் பீக் மவுண்டன். இங்க வந்து டெலஸ்கோப் ஹவுஸ் இருக்குங்க. அதுலேருந்து நீங்க பார்க்கும்போது, இது மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் இதெல்லாம் தெரியும். அப்புறம் நீலகிரி மலையோட அழகையே நீங்க ரசிக்கலாம். இது வந்து ஊட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அப்புறம் இந்த நீங்க பஸ்ஸில் வந்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸில் இங்கே வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஊட்டியில ரொம்ப அதிகமா கூட்டம் வரும் பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டனுங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன் டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில 7 AM to 6:30 PM. இங்க பெர் ஹெட்டுக்கு ₹75க்கும், ஸ்டில் கேமராக்கு ₹50ம், வீடியோ கேமராக்கு ₹100ம் சார்ஜ் பண்றாங்க. இந்த இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா, 55 ஏக்கர்ஸ் பரப்பளவுல இருக்கு. இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா, 1848ல இங்க இருக்குதுங்க. இந்த இடத்துல நீங்க கரெக்ட்டா பொறுமையா சுத்தி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நீங்க ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஊட்டியில இருக்கிற ரோஸ் கார்டனுங்க. இந்த ரோஸ் கார்டன்லயும், பொட்டானிக்கல் கார்டன்லயும் தான் ஊட்டியில ஃப்ளவர் ஷோ நடத்துவாங்க. இந்த ரோஸ் கார்டன் மொத்தம் 10 ஏக்கர் பரப்பளவுல இருக்குங்க. இந்த ரோஸ் கார்டன் தான் பார்த்தீங்கன்னா, இது ஏசியாவிலேயே பிக்கெஸ்ட் ரோஸ் கார்டன் இதாங்க. இந்த ரோஸ் கார்டன்ல 4000 முதல் 20,000 வகையான ரோஜா செடிகள் இந்த ரோஸ் கார்டன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டியில இருக்கிற கர்நாடகா பார்க். இந்த கர்நாடகா பார்க் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் தான் இந்த கர்நாடகா பார்க்க மெயின்டெயின் பண்றாங்க. இது வந்து 53 ஏக்கர்ஸ் கிட்டத்தட்ட ஊட்டியில இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஈக்குவல். இங்க வந்து ஃபேமஸான ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குதுங்க. அப்புறம் வந்து இங்க மேஜு இந்த மாரி நெறைய விஷயம் இருக்குங்க. இங்க வந்து நீங்க கன்ஃபார்ம் வந்து பாருங்க. இதாங்க பார்த்தீங்கன்னா, இங்க இந்த கர்நாடகா பார்க்ல இருக்கிறதுலே ஃபேமஸான ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த கர்நாடகா பார்க்ல இருக்கு. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல நீங்க வந்தீங்கன்னா, கன்ஃபார்ம் இந்த ஒரு வாட்டியாச்சும் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல வந்து பாருங்க.
நெக்ஸ்ட் நம்ம ஊட்டியில் நீங்கள் எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா குன்னூர் இருக்குங்க. குன்னூரில் இது ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட்டுங்க. இதாங்க டால்ஃபின் ஹவுஸ். இந்த டால்ஃபின் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டபெட்டா பீக்கோட அப்படியே கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து இந்த டால்ஃபின் ஹவுஸில் யாரும் வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம். இங்கே வந்து உங்களுக்கு கேமரா எல்லாமே அலோடுங்க. நீங்கள் வந்து டால்ஃபின் ஹவுஸ் வந்தீங்கன்னா ஃபேமஸான கேத்ரின் ஃபால்ஸை நீங்கள் பைனாக்குலர் வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் நல்லா கிளியராக பார்க்கலாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸுங்க இந்த கேத்ரின் ஃபால்ஸ். இப்போ வந்து நம்ம ஊட்டி ட்ரெயின், அதாவது ஊட்டி டாய் ட்ரெயினோட டைமிங்ஸ் பார்க்க போகிறோங்க. நீங்கள் ஊட்டி டாய் ட்ரெயினில் ஒரு டைமாச்சும் போய் பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து குன்னூர் வரைக்கும் பஸ்ஸில் இல்லை காரில் வந்துட்டு அங்கேருந்து கூட ஊட்டிக்கு போகலாம். நீங்கள் வந்து ஊட்டி டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் வந்து ஊட்டி டு குன்னூர் வந்து 9:15 AM ஒரு ட்ரெயின் இருக்குது, 12:15 ஒரு ட்ரெயின் இருக்குங்க, 2 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க, 5:30 ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அதே மாதிரி குன்னூர் டு ஊட்டி ட்ரெயினும் இருக்குங்க. இது வந்து நார்மலான ட்ரெயின் தாங்க. ஃபஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:45 ஒரு ட்ரெயின் இருக்குது, அப்புறம் 8:20 ஒரு ட்ரெயின், 10:40 ஒரு ட்ரெயின் இருக்குது, 12:35 ஒரு ட்ரெயின், அதே மாதிரி 12:55 அப்புறம் 4 o'clock ஒரு ட்ரெயின் இருக்குங்க. நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு வர முடியலைனாலும் இந்த குன்னூர் டு ஊட்டி ட்ரெயினை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டி வேலி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கெட்டி வேலி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட சுவிட்சர்லாண்டுன்னே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது இங்கே சுவிட்சர்லாண்டில் என்ன டெம்பரேச்சர், அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் இருக்கும், அது சேம் டெம்பரேச்சர் இந்த கெட்டி வேலியிலையும் இருக்குங்க. இந்த கெட்டி வேலிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டியிலேருந்து இந்த கெட்டி வேலிக்கு 1 ஹவருக்கு ஒரு ட்ரெயின், டீசல் ட்ரெயின் இருக்குங்க. இந்த டீசல் ட்ரெயினில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போயிடலாம், இல்லை டேரெக்டாகவும் போய் நீங்கள் ஊட்டி ட்ரெயினை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஊட்டி ட்ரெயின் லிங்க்கும் இருக்குங்க. அப்போ நீங்கள் தண்டர்வேர்ல்டு ஊட்டியில் இருக்க தண்டர்வேர்ல்டு சுற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.